ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான மீல் மேக்கர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டில் நான்வெஜ் எடுக்காத டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கர் நம்ம சுடுதண்ணியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மீல் மேக்கர் சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்காமல் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், மிளகாய் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. இப்போ அதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீல் மேக்கரோட எல்லா சைடும் பட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் நான்வெஜ்ஜில் எடுக்காத டைமில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.